ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கற்போம் சமையல். இன்றைக்கி நம்ம வைக்க போகிற சட்னி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இட்லியோ தோசையோ அன்லிமிட்டடாக சாப்பிட்டே இருக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாய் நல்லா வதங்கின பிறகு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் எவ்வளவு சேர்க்குறோமோ அதை விட கொஞ்சம் கூடுதலாக தக்காளி சேர்த்தா எப்போதுமே சட்னி நல்லாயிருக்கும். தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு கொத்தமல்லி, நம்ம எவ்வளோ தக்காளி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த சட்னியை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப எப்போதுமே இட்லி தோசையாக இருந்தால் இந்த சட்னி தான் கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தர்பூசணி கட் பண்ணியிருக்கதை சேர்த்துக்கலாம். அதில் நம்ம அந்த பிங்க் கலரில் இருக்கிறத நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்கும் கீழே இருக்க லேயர் ஒரு ஒயிட்டும் பிங்க்காக இருக்கும்ல, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் வெள்ளரிக்காய் கிடைச்சாலும் வைக்கலாம், சட்னி நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இனிக்காது, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே இந்த தேங்காவை சேர்த்து வதக்கிடலாம். இனிமேல் கல் உப்பு சேர்த்து அரைக்க வேண்டியது தான். இந்த சட்னியை சாப்பிட்டவங்க பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நியூவாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.